முன்னாள் துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளாரு. அதை பற்றி என்ன கருத்து? இல்ல, அந்த கைதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா பொது வாழ்க்கையில பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது நாகரிகமாக பேச வேண்டும் என்பதுதான் அரசியலில் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 1,70,00,000 பேர் வாக்களித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது ஆபாசமாக ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி கொச்சையாக முகம் சுளிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் பேசுறாரு. அவர் யாருன்னா சாதாரண நபர் கிடையாது. அவர் எதிர்கட்சி தலைவர். அவரும் மக்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கு. நாகரிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும் என்கின்ற அடிப்படையில் சட்டத்தின்படி இந்த அரசாங்கம் முறையான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தவறு யார் செய்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தாலும் சட்டம் கடமையை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சார், இதே மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் பையனை வாடான்ற மாதிரி உரிமையில பேசியிருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல? இல்ல, முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க ஆலோசித்து எந்த நேரத்துல எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிக உணர்வோடு பேசணும். விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல. எங்க ஆட்சியின் மீது குறைகள் இருந்தா விமர்சனம் பண்ணுங்க. அதை நாங்க சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பெரியார் வழியில் வருகிறோம், அண்ணா வழியில் வருகிறோம், எம்ஜிஆர் வழியில் வருகிறோம் என்று வாய்க்கிலேயே பேசிவிட்டு பொது மேடைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மிகவும் இழிவாக பேசுகின்ற பொழுது அதை யாரும் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அந்த அடிப்படையில உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் தப்பு செஞ்சிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கையை காவல்துறை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். சீமான் இடைத்தேர்தலுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்றாரு. அதை பத்தி இல்ல, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குண்ணே. நிறைய ஆய்வுகளுக்கு எல்லாம் போக வேண்டியது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.